கோவில் திருவிழானாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஃபஸ்ட்டு கோவில் ஞாபகம் வரும், அதுக்கப்புறம் ராட்டினம் ஞாபகம் வரும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கடைங்கலாம் ஞாபகம் வரும். அப்படியே குழந்தைங்க விளையாடுது, பலூனு, கன் ஷூட்டுன்னு ஏகப்பட்டது தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இப்போ என்ன தெரியுமா, இந்த மாதிரி பலூன் ஒன்று வச்சுட்டு குழந்தைங்கள்லாம் அங்கே தான் இருக்குது. ஹாய், இன்றைக்கி எங்கே போகிறோம் தெரியுமா? பங்குனி திருவிழாக்கு தான் போகிறோம். நம்ம திருநூரில் ரொம்ப பெருசாக நடக்கிற திருவிழா, அதுவும் 2 வருஷம் கழிச்சு நடக்குது. ஒருவேளை நான் தான் 2 வருஷம் கழிச்சு போகிறேன்னு தெரில, ஆனால் 2 வருஷம் கழிச்சு தானா, 2 வருஷம் கழிச்சு நடக்குதாங்க. அந்த திருவிழாவுக்கு நாங்கள் ஒரு வாரமும் போகணும்னு முடிவு பண்ணி கடைசியில் இன்றைக்கி தான் போகணும் அப்படின்னு இருக்குது. அதனால் நானுமே நல்லா ரெடி ஆகிட்டு போகிற வழியில் ஹஸ்பண்ட் பூ வாங்கி தருவார். அப்படியே வச்சுக்கிட்டு என்ன தான் நம்ம கடைகளில் போய் பொருள் வாங்கினாலும், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பொருள் வாங்கினாலும், இந்த மாதிரி திருவிழாவில் பார்க்குற பொருளுங்களை வாங்கி வந்தால் தான் அதில் ஒரு ஜாலியே இருக்குல்ல. அதனால தான் நான் கூட என்கிட்ட என்ன தான் கடை வைக்கிற அளவுக்கு வளையல் இருந்தாலும் இங்கே போய் வளையல் வாங்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் வளையல் மட்டும் இல்லைங்க, பார்க்குற என்னென்ன பொருள்லாம் இருக்குதோ அதெல்லாம் வாங்கி தரணும்னு ஒரு முடிவோட போயிருக்கேன். ஆமாம்மா, நிறைய வீடியோ அதில் அதுவும் அந்த 90s கிட் சாக்லேட்லாம் போட்டுமே செம்ம. எல்லாருமே நான் போய் மறுபடியும் அந்த கடையில் நிற்கும் போது எல்லாரும் கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் தான் இந்த வீடியோ போட்டிங்களா? என் பொண்ணாடி ஒரே தொலை பண்ணுறாங்க, போய் இந்த சாக்லேட் வாங்கிடுவேன், அதை வாங்கிடுவேன், இதை வாங்கிடுவேன், ஏங்க நீங்கள் மட்டும் வாங்கினா போக மாட்டீங்களா அப்படின்னு வேறு கேட்டாங்க. அந்த பெருமையெல்லாம் எங்களையே சேரும். போயிட்டு நம்ம இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் பார்க்க போகிறோம். ஆனால் நேற்றும் நாங்கள் போனோங்க, ஆனால் எங்களால் எந்த வீடியோவும் எடுக்க முடியல. அவ்வளோ கூட்டம், நான் எங்கே இருக்கிறேனே தெரில. கூட்டத்தில் என்னை கையை தூக்கினே வர சொன்னாங்க, அந்த அளவுக்கு கூட்டமாக இருந்தது. ஆமாம், குடும்பத்தோடு சாமி குடும்பத்தோடு போனோம். குழந்தை குட்டியெல்லாம் வச்சுன்னு போனோம். குழந்தைங்களுக்கு எதுவுமே வாங்கி தரல. நம்ம சுஜன் ஒரே அழுது கண்ணு கூட வீங்கி போச்சு, அந்த அளவுக்கு இருந்தது. இன்றைக்கி போய் என்ன கிடைக்குதோ அதை பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நாளைக்கு நம்ம வேறு திருவிழாவுக்கு போகிறோம். திருவிழாவுக்கு வந்தாச்சு. நேற்று இருந்த கூட்டத்தை பார்த்துட்டு அதே மாதிரி இன்றைக்கும் இருக்கும்னு ரொம்ப ஆர்வமாக வந்தால் காலியாக இருக்குது. தேரை பார்க்கலான்னு பார்த்தா தேர் ரொம்ப இருட்டில் வச்சு மூடி வச்சுருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வந்துட்டோம். அப்படியே வந்ததுக்கு 2 வாங்கி சாப்பிட்டு போகலாமேன்ட்டு உட்காந்து இருக்கோம். இவன் க்ரீம் கேக் சாப்பிட்டேன். அடுத்து என்னென்ன இருக்கும் அப்படியே வரிசை சாப்பிட்டே போக வேண்டியதா. பாப்கார்ன்லாம் வேணாங்க, வயிறு ஃபுல்லாகிடும், வேறு எதுவும் சாப்பிடும். இந்த சாக்லேட் ஃபவுண்டைன் சாப்பிட்டோமா அப்படியே காரசாரமாக சாப்பிடணும் போல இருக்குது. அதான் காரப்பொரி ஃப்ரெஷ்ஷாக போடுப்பேன். நான் ஒரு காரப்பொரி நல்லா நிறைய ஆனியன் எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்க. செம்மையாக இருக்குது. இங்கே நின்று இருக்கலாமா? காலியாக சாப்பிட்டு இருக்கு. அன்னதானே கொடுக்குறாங்கப்பா, அதுவும் சுட பிரிஞ்சு சாதம் போகலாமா உள்ள? நேற்று தான் வாங்க முடியல, இன்னைக்கு கண்டிப்பாக இப்போ வாங்கணும். அதுவும் இல்லாமல் கோயிலுக்கு வேறு நேற்று நம்ம அவசரமாக போயிட்டு கற்பூரம் எடுத்துகிட்டு வெளியே ஒரு சுற்றிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி உள்ளே போய் பார்ப்போம் கூட்டமாக இருக்கா இல்லையான்னு. இல்லைன்னா இன்றைக்கும் வெளியே கற்பூரம் எடுத்துகிட்டு வந்துடலான்னு லைனில் நின்று போகிற அளவுக்குலாம் நம்மளுக்கு பொறுமை வாங்க. ஆமாம், இதே இடத்துல போன வருஷம் 90s கிட்ஸ் வாங்கினோம், இந்த வருஷம் இல்லை. அதுக்கு பதிலாக ஏதாவது காரப்பொரி இருந்தது, அதை சாப்பிட்டோம். வேறு பெல்லடிச்சு காட்டுற ஐஸ்கிரீம் இருக்குன்ட்டு போகலாமா? சாமி கும்பிட போகலாம். இன்னும் எவ்வளோ இருக்குது. அதுதான் சாமி கும்பிட போகிறேன்னு சொன்னேன். இந்த கோவிலுக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும், அப்புறமா அந்த கோவிலுக்கு போகணும். நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரெயிட்டாக இந்த கோவிலுக்கே போயிடலாம். நேற்று வரும்போது கூட்டமாக இருந்தது, கடையும் நிறைய இருந்தது, எதுவுமே வாங்க முடியல. சரி இன்றைக்கி காலையில் குழந்தைங்களாம் விட்டு நம்ம ஃப்ரீயாக வாங்கலான்னு பார்த்தா கடையே இல்லை. அதை பாருங்க, குழந்தைங்க வீட்டுக்கு போனால் சொல்லுவாங்க, எங்களை விட்டு போனீங்கல்ல அதான் அப்படின்ட்டு. டெல்லி அப்பெல்லாம் பஜ்ஜி போண்டாலாம் போட்டிருந்தாங்க, அதை நம்பின்னு வந்தேன். ஆனால் சரி இது இருக்கிறத பார்த்துட்டேன். அங்கே சுட பிரிஞ்சோ பச்சடியோ கொடுத்துருந்தாங்க, அதை கூட சாப்பிடாம சரி வேணாம் பஜ்ஜி போண்டா சாப்பிட்டுன்னு டெல்லி அப்பெல்லாம் சாப்பிட்லான்னு வந்தால் எதுவுமே இல்லை. வாங்க, கோவில் திருவிழானாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஃபஸ்ட்டு கோவில் ஞாபகம் வரும், அதுக்கப்புறம் ராட்டினம் ஞாபகம் வரும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கடைங்கலாம் ஞாபகம் வரும். அப்படியே குழந்தைங்க விளையாடுது, பலூனு, கன் ஷூட்டுன்னு ஏகப்பட்டது தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இப்போ என்ன தெரியுமா, இந்த மாதிரி பலூன் ஒன்று வச்சுட்டு குழந்தைங்கள்லாம் அங்கே தான் இருக்குது. அப்போல்லாம் திருவிழானாலே கடைங்களை வேடிக்கை பார்க்க தான் நம்மளுக்கு ஆசையாக இருக்கும். எங்கடா குழந்தைங்க அதை பார்த்துட்டு போதுன்னு குழந்தைங்கள மறைச்சி கூப்பிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அது பிரச்சனை இல்லை, குழந்தைங்கள வீட்டில் விட்டுவிட்டோம். அதனால் எங்களுக்கு தைரியமாக நாங்கள் வருவோம். நான் திருவிழா, அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி திருவிழாக்கெலாம் வந்தால் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குறதே இந்த சொப்பு சாமான் தான். ஒரு சாமான் 5 ரூபான்னு கொடுப்பாங்க, வெறும் 25 ரூபாய்க்கு 5 பொருள் வாங்கி கொடுப்பாங்க. ஆமாம், 5 பொருள் வாங்கி கொடுப்பாங்க. அதையும் நான் வச்சுன்னு விளையாடி இருக்கேனே, கல்யாணம் ஆகிற முன்னாடி நாள் வரைக்கும் விளையாடி இருக்கேன். நீங்கள் கூட விளையாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருவிழாவில் யாரெல்லாம் சொப்பு சாமான் விளையாடி இருக்கீங்களோ எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் மெயின் திருவிழானாலே கண்ணாடி வளையல் தான், அதுவும் அந்த நாட்டு வளையல் சொல்லுவாங்க. இன்றைக்கி கடையே இல்லைனாலும் பரவாயில்ல,
நான் கடையில் போயாவது வாங்கிட்டு வந்து போட்டுட்டு காட்டணுன்ட்டு அப்படியே வந்திருக்கேன். இதெல்லாம் தான் ஸ்பெஷலாக இருக்கும், அப்படியே ஞாபகம் சந்தோஷமாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு இப்படி ஒரு திருவிழா நடத்த காரணமாக இருக்க அந்த சாமியை பார்த்துட்டு ஒரு நன்றி சொல்லிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு அங்கே போய் யோசிக்கலாம். வாங்க. உள்ள சொல்ல ஏதாவது பிரசாதம் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா கேட்பாங்க, என்ன வந்ததுலேருந்து சாப்பிட பற்றி பேசிட்டு, நம்மளுக்கு அதுதானே முக்கியம். அடுத்த திருவிழாவுக்கு வந்தோம்ல, அப்போவே மருதாணி வச்சுட்டு இப்போயே வைக்கிறேன். இந்த கை சும்மா இருக்கல, இந்த கையில் வச்சுக்கிறேன். ஏதாவது ஒன்று வந்ததுக்கு வச்சுட்டு போயிடணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணி தான் இப்போ வச்சுருக்கோம். நம்ம நான் நிறைய வாட்டி வச்சுட்டேன். எனக்கு ஆட்டு போட்டுக்கலாம் என்ன, ஏன்னா நம்ம மனசு ஆட்டு அப்படி விடுறதுக்கு ஆட்டு போட்டுக்கலாம். இது ஷார்ட்ஸ் எதுவா? அதுவும் இந்த ஹார்ட். ஐயோ, ஹார்ட்டு காணும். அதோ இந்த ஹார்ட்டு என்ன நடுவில் சப்பாத்தி களி மாதிரி இது ஐயோ என்னங்க ஆட்டு நல்லா இருக்கும்னு பார்த்தோம். சரி, பரவாயில்ல. இந்த ஹார்ட் வைக்கலாமா இல்லை இந்த ஹார்ட் வைக்கலாமா? ஐயோ, இந்த ஹார்ட்டுக்கு பொம்மை கண்ணி வாங்கி மூக்கலாங்குது, இது வேணாம். இந்த ஹார்ட்டே ஓகே தான், நான் இதையும் வச்சுக்கிறேன். எப்படி இப்படி வைப்பாங்களா? சுண்டல் வாங்க போகிறோம். கப்பை பிடிச்சா என் கையில் இருக்கிற மாதிரி தான் எல்லாம் ஒட்டுது. எனக்கு இந்த முந்தி அடிச்சுலாம் வாங்க தெரியாது. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. அவங்க சொல்லிட்டாங்க கொஞ்சம் முன்னாடி வந்து தான் நான் சக்கரை பொங்கல் கொடுத்துட்டு போயிடலான்ட்டு. ஐயோ, ஒரு வேதனையாகிடுச்சு எனக்கு. பரவாயில்ல, கப்பு கொடுங்க, சுண்டலாக போய் வாங்கிக்கிறேன்ட்டு ஓடி முந்தி அடித்து உள்ளே பூந்து. அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் காலியாக தான் இருந்தது. ஓடி போய் வாங்கிட்டேன். நல்லா தான் இருக்கு. நேற்று கூட்டமாக இருந்தது வெளியெல்லாம். சரின்னு உள்ளே போகலான்னு போனால் காலியாக இருந்துச்சு. இன்றைக்கி வெளியே காலியாக இருக்குது, உள்ளே போகலாமா சரியான கூட்டம் உள்ளே இருக்குது. அதனால அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்து சாமியை பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பலாம். நம்ம எதுக்காக வந்தோம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம். சரியா? வாங்க போகலாம். வளையல் போடுறது, ஐஸ் சாப்பிட்றது, ஸ்ப்ரிங் ரோல் சாப்பிட்றது, அந்த ஆள் வெளிச்சத்து சாப்பிட்றது, இதெல்லாம் தான் நம்ம குறிக்கோள். அதுதான் போய் சாப்பிட போகிறோம். வாங்க. பலூன் சுட போகிறோம். 10 பலூன் சுடணுமா? ஒரு பலூன் கூட சுட மாட்டோம் போல இது. ஐயோ, முதல் வாட்டி அசிங்கமாக போச்சு. முதல் எப்பவுமே ஃபஸ்ட்டு தோல்வியாக தான் முடியும். அடுத்ததான் பார்க்கலாம். அப்படியே குறி வச்ச குறி தப்பாது. குறி வச்சா பலூன் உடையணும். எய்ம் பண்ணுறேன். இன்னும் ரிட்டன் எனக்கே வந்து அடிக்குது. இது மட்டும் வெடியில் சுடவே மாட்டேன் நான். அப்புறம் பிங்க் விடா பிங்கே முடிஞ்சிச்சு. கடைசியாக வெடிக்கும் போது தான் முடிஞ்சிச்சுட்டாங்க. பரவாயில்ல, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். காசு கொடுத்துட்டு வாங்க, அது நம்மளும் சுட்டு போகிறாங்க. அவங்க வந்து என்னை கேட்டாங்க, எப்படி சுட்டிங்க? 8ல் நீங்கள் வந்து 10ல் நீங்கள் வந்து ஒரு 5-6 சுட்டிங்க எப்படின்னு கேட்டாங்க. அது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிட்டு வந்துடு. இந்த ரவுண்டு பாருங்கள், வளையத்தை பாருங்கள், எய்ம் பண்ணுங்கள், இங்கே வைங்க எல்லாம் சொன்னேன். அவங்களே என்ன நினச்சிருப்பாங்கண்ணா, நீ என்ன ஒழுங்காக சுட்டுன்னு சொல்கிறேன்னுவாங்க. ஆனால் நான் சுட்டுட்டேன். கெத்தா எடுத்துக்கலாமா? தேங்க்யூ. சப்ஸ்கிரைபர், குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ். கேமராவே காணுமேடா. ஓகே, 3 எடுத்தா சென்டிமெண்ட்டாக 3 குச்சி எடுக்கணும். எதுக்குண்ணா? மாடு 4 குச்சா எடுத்துக்கலாம். ஒன்று விழுந்துச்சுன்னா சேஃப்டிக்கு. ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து எனர்ஜியாக சாப்பிட்ணும். இந்த மாதிரி நம்ம டயர்டாகிடுவோம். அதனால் வந்து எனர்ஜியாக சாப்பிட்ணும். ஒன்று சாப்பிட்டா போதாது, ஒரு டேஸ்ட்டில் சாப்பிட்ணும். அதனால தான் 4, சாரி 3. நானா? பப்பாயா, பைனாப்பிள் அண்ட் மேங்கோ. நான் இதுதானே கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஐயோ, கேட்ட திட்டு வரும். உனக்கு 20 ரூபாய் கொடுக்குறோமே. நான் இதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது, இது மட்டும் ஏன் பாதியாக இருக்குது? ரேட் அதிகமாக அதனால. ஆனால் பரவாயில்ல. ஃப்ரூட்ஸ் இது அதிகம்பா, ஆனால் இது கம்மி போடுறான்னு கேட்டேன். போலாமா? கோலாய் சாப்பிட போகிறோம். ஆனால் அவங்க போட்டு தரப்பில்ல, நம்மளே போட்டுக்க போகிறோம். போடலாமா? ஐயோ, போட்டானே, என்ன பண்ணுங்க? நீங்களே ஊத்துற மாதிரி பிளான் பண்ணீங்களா? இல்லை பரவாயில்ல, போடு 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 போடு. எல்லாத்தையும் ஊத்துறீங்க.
பரவாயில்ல ஊத்துறோம். போட்ட கோலா ஐஸ் அவங்க தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் இதெல்லாம் ஊற்றிக்கிட்டேன். என்னன்னா அவங்க போட்டால் கொஞ்சம் கூட போடும். நீ வரலப்பா. வேறு வழி இல்லை, வர மாட்டேங்குது. ஆனால் ஒன்று என்னதான் வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சொன்னாலும் அந்த டேஸ்ட் அடிமையாயிரும்.